பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். மத்தேயு 6வது அதிகாரம் 34வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நாளைக்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கும் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த அநேக கேள்விகள், நாளைய தினத்தை குறித்த வரும் காரியத்தை குறித்த அநேக யோசனைகளும் வேதனைகளும் நம்முடைய வாழ்க்கையில் வருவது உண்டு. அநேக நேரங்களில் எதிர்காலத்தை குறித்து யோசிக்கும் பொழுது நிம்மதி இழந்தவர்களாய், வாழ்க்கை வெறுத்து போன நிலைமைகளை நம்முடைய வாழ்க்கையில் வருவதுண்டு. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்பீங்கன்னா உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், மகனே மகளே, நாளைய தினத்திற்காய் நீ கவலைப்படாதே. பிரைஸ் காட். நீ கலங்காமல் இரு. ஆகாயத்து பறவையை பார், காட்டு புஷ்பங்களை பார், அவைகளை உடுத்துவிக்கிறதை காட்டிலும் உன்னை உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு நெருக்கங்களை சந்தித்திருக்கலாம். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு இக்கட்டுகளையும் ஏமாற்றங்களையும் சில துன்பத்தின் பாதைகளிலும் தோல்விகளின் பாதைகளிலும் நான் கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கிறது போல என்னாலும் என்னுடைய வாழ்க்கை மாறிவிடாது. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கான ஒரு ஏற்ற காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எஸ் லார்ட். உங்களுக்கான ஒரு உயர்வின் காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியின் நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நாட்களை நம்ப ஆரம்பியுங்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. உங்களுடைய கவலைகள் எவ்வளவாய் இருந்தாலும், யோபு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. பிரைஸ் காட். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், அவரே வந்து என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். சபையே, தேவ பிள்ளையே, பிரச்சனைகள் அதிகரிக்கும் பொழுது, எதிர்காலத்தை குறித்த பயம் அதிகரிக்கும் பொழுது வார்த்தையை பிடிக்க ஆரம்பியுங்கள், வாக்கு தத்தத்தை பிடிக்க ஆரம்பிங்கள். அவருடைய வார்த்தை கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா? ஆண்டவருடைய வார்த்தையை பிடியுங்கள், வாக்கு தத்தத்தை நம்புங்கள். இந்த வார்த்தை உங்களை அடுத்த லெவலுக்கு அது மேலே கொண்டு வரும். ஓ பிரைஸ் காட். நம்ப ஆரம்பிங்கள். எதிர்காலத்தை குறித்து எந்த ரீதியிலும் பயம் வேண்டாம். ஸ்தோத்திரம். பிதாவானவர் ஆபிரகாமை கையை பிடிச்சு ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து, வானத்தை பார், கடற்கரை மணல்தனை பார், அப்படியா உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எதிர்காலத்தை குறித்து எந்த நிச்சயம் இல்லை. ஒரு கேள்வி கூட கேட்கல, ஒரு கொஸ்டின் கூட கேட்கல. கொஞ்சம் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு நம்ம காலி பண்ணி ஷிஃப்ட் பண்ணி போறோம் அப்படின்னா அங்க எவ்வளவு காரியங்களை யோசிப்போம். ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீடை ஷிஃப்ட் பண்ணும் பொழுதே அங்க தண்ணி இருக்குதா, அங்க என்ன வசதி இருக்குது, வீடு நல்ல வசதியா, ஒரு சின்ன வீடு ஷிஃப்ட் பண்றதுக்கே நம்ம இவ்வளவு யோசிப்போம். ஆனா ஆபிரகாம் சொன்னார், உன் தகப்பனையும் தாயையும் உன் சனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எங்க வசனத்தை நம்பி போனாங்க, வாக்கு தத்தத்தை நம்பி போனாங்க. எதிர்காலத்தை குறித்த பல யோசனைகள் முன்னாடி இருக்கலாம், பெரிய சவால் இருக்கலாம். ஆனாலும் ஆபிரகாம் வார்த்தையை நம்பி போனான். கர்த்தர் அவனை வாழ வைக்க ஆரம்பித்தார். சபையே, தேவ பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, சோத்திரம், உங்கள் எதிர்காலத்தை குறித்து பல்வேறு கேள்விக்குறியோடு பல்வேறு யோசனையோடு இருக்கிறீர்களா? என்னுடைய வேலை எப்படி இருக்கும், என்னுடைய சம்பாத்தியம் எப்படி இருக்கும், என்னுடைய வருங்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பேர பிள்ளைகள், என்னுடைய வீடு, சோத்திரம், அநேக எதிர்காலத்தை குறித்த கவலையோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? அப்பா சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நாளைய தினத்துல ஒருவேளை இன்றைக்கு என் கூட இருக்கிறவங்க இல்லாமல் போனாலும் என்னை அழைத்தவர் என்னோடு இருக்கிறார்.
ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இன்றைக்கு என் கூட இருக்கிற உறவுகளும், இன்றைக்கு என் கூட இருக்கிற நட்புகளும் நண்பர்களும், சொத்து ஆஸ்தி எல்லாம் என் கூட இருந்து ஒருவேளை நாளைக்கு இல்லாமல் போனாலும் என்னை அழைத்தவர் ஒரு நாளும் என்னை விட்டு விலகுவது கிடையாது. அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் என்னை விட்டு விலகுவது கிடையாது. சபையே, இந்த வார்த்தையை பிடித்து நீங்கள் செபிக்க ஆரம்பியுங்கள். சோத்திரம். நாளைய தினத்திற்காய் கவலைப்படாதீர்கள். பிரைஸ் காட். எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அவர் என்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் என்னுடைய கவலைகளை அவர் மேல் வைத்து விட்டேன். அவர் பார்த்து கொள்வார். நம்புங்கள். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறேன். சோத்திரம். நாளைய தினத்தை குறித்து ரொம்ப யோசிக்காதீங்க. அந்த வசனம் உங்களை காப்பாற்றும். ஆண்டவர் தரிசனத்தின் மூலமாய், தீர்க்க தரிசனத்தின் மூலமாய், ஊழியக்காரர் மூலமாய் அவர் உங்களுக்கு என்னென்ன வாக்கு தத்தங்களை செய்வேன் என்று சொன்னாரோ அந்த காரியங்கள் எல்லாம் நாளைய தினத்தில் நிச்சயம் நிறைவேறும். இந்த வார்த்தை உங்களை விட்டு விலகி போகாது. வார்த்தையை நம்புங்கள், கவலைப்படாதீர்கள். அவரை நம்பி முன்னாடி முதல் காலை எடுத்து வைங்க. உங்க உள்ளங்கால் பட்ட மாத்திரத்துல அநேக யோர்தான் 2 பிளக்க ஆரம்பிக்கும். துன்மார்க்கர் உங்க உள்ளங்காலின் கீழே சாம்பலாய் மாறுவார்கள். அவரை நம்பி, அவருடைய வார்த்தையை, வாக்கு தத்தத்தை நம்பி நாளைய தினத்தை துவங்குங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வாராக. கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்கிறேன், சனத்திற்காய் வருகிறேன். யாரெல்லாம் நாளைய தினத்தை குறித்து கவலையோடு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. உடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் வல்லமையாய் அனுப்பி என் சனங்களை கட்டுவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த சத்தம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே அடுத்த எல்லைக்கு கொண்டு போவதா இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். அழைத்தவர் உண்மை உள்ளவர், மரண பரியந்தம் உங்களை நடத்துவார். சோத்திரம். நாளைக்காய் கவலைப்படாதீர்கள். வசனம் உங்க கூட இருந்து உங்களை வழிநடத்தும். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.